பிரான்சில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர சபைகளுக்கு வீடுகளின் சொத்து வரியை உயர்த்தும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வீடுகளில் முறைப்படி அறிவிக்கப்படாத வசதி வாய்ப்புகள் இருப்பதாக கருதி இந்த வரி உயர்த்தப்பட உள்ளது. சுமார் 70 மில்லியன் வீடுகள் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குழாய் மூலம் குடிநீர், மின்சாரம், மத்திய வெப்பமூட்டும் வசதி மற்றும் குளியலறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் ஒரு வீட்டில் இருந்தால் அவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும். இந்த வரி உயர்வு 2027ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதன் மூலம் ஒரு வீட்டு உரிமையாளர் ஆண்டுக்கு சராசரியாக 63 யூரோ வரை கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு வீட்டின் சராசரி சொத்து வரி 1100 யூரோவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பழைய வீடுகளை புதுப்பிக்கும் போது பலர் இத்தகைய வசதிகளை வரித்துறைக்கு தெரிவிப்பதில்லை என்பதால் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. ஆனால் சொத்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அரசு நிதி திரட்டுவதற்காக உரிமையாளர்களை பலிகடாக்குகிறது என்று அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஒருவேளை உங்கள் வீட்டில் அத்தகைய வசதிகள் இல்லை என்றால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து வரி குறைப்பு கோரலாம். ஆனால் வரித்துறையை ஆய்வு செய்வதற்கு பதிலாக மக்கள் தங்களது வசதியற்றவர்கள் என நிரூபிக்க சொல்வது முறையல்ல என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் 2027ஆம் ஆண்டு முதல் வெறுமையாக கிடக்கும் வீடுகளும் புதிய ஒருங்கிணைந்த வரி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பிரான்சில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு அடுத்த சில ஆண்டுகள் நிதி ரீதியாக சவாலானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.